ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டுக்கு தளபதி விஜய் மீது சுமத்தப்பட்ட கரூர் வழக்கு இப்போ சிபிஐக்கு விசாரணை மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த சிபிஐ விசாரணைக்கு பேர் பார்க்கும்போது தாவேக்காவுக்கு ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி தான். டிஎம்கேக்கு இது ஒரு ஒரு இடியாக இருக்கிறது தான் நினைக்கிறேன். தாவேக்கா கட்சிக்கு சிபிஐ விசாரணைக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த மாற்றத்துக்கு பிறகு சிபிஐ விசாரணையில தாவேக்காவுக்கு ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி தான் இந்த கேஸ் செயலாயிருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது தாவேக்கா கட்சிக்கு இனி எந்தவித பயமில்லை. இந்த விசாரணை பயங்கரமாக போகும். இந்த விசாரணைக்கு அப்புறம் என்ன முடிவு, என்ன தீர்ப்பு, என்ன விஷயங்கள் எப்படி நடந்திருக்கிறது எல்லாமே வெளியே கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இந்த தீர்ப்பு செயல்பட இருக்கிறது. இந்த தீர்ப்பு மூலமாக தாவேக்கா கட்சிக்கு முதல் வெற்றி கிடைச்ச மாதிரி தான். ஆனா டிஎம்கே இந்த விஷயத்தில் சின்னதாக சறுக்கிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆனா சின்ன மக்களுக்கு அல்லது எதிர்கட்சிகளுக்கும் எதிர்கட்சி அரசியல் சில தலைவர்களுக்கும் துணைத் தலைவர்களுக்கும் சில சந்தேகங்கள் ஏற்படுகிறது. அந்த சந்தேகம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிஜேபி கூட கொஞ்சம் இணக்கமா போயிட்டாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழலாம். ஆனா நிச்சயமாக நம்பிக்கையில சொல்றேன், பிஜேபி கூட நிச்சயமாக தாவேக்கா கட்சி சேரவே சேராது. அது ஒட்டுமொத்தமாக அவர் சொன்ன வார்த்தை தான் நமக்கு தெரியும். அவர் சொல்லியிருக்காரு. அதனால பிஜேபி கூட அவர் சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. இது சிபிஐ விசாரணை எனக்கு முக்கியமாக வேணும் அப்படின்னு ஒரு தீர்ப்புல போறதுனாலதான் இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா இதுக்கு பிஜேபி சப்போர்ட் கொடுக்கறதாக, டெல்லி உயர் நீதிமன்றம் சப்போர்ட் கொடுக்கறதுனால பிஜேபி கட்சி விஜய்க்கு ஆதரவாக சில விஷயங்களை திரட்டுகிறதோ அப்படின்ற எண்ணங்களை கூட்டங்களை பார்த்து பிஜேபி கொஞ்சம் தமிழ்நாட்டில் விஜயை வைத்து கொஞ்சம் ஆசைப்படுவோ என்ற ஒரு சந்தேகங்கள் சொல்லலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காக மறக்காம நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்க. வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டுக்கு